ஒரு வெத்தலை இருந்தா தாங்க. வெத்தலை ஏன் டேங்கில் இருக்கு? ஏழை காரி வச்சுக்கிட்டே இல்லைம்ப. ஏன்ட்ட இல்லை. என்ன இடிச்சத்தங்காக்கு இடிச்சத்துங்கலாம் மழை வரப்போகுது. சாமி ஆளுகுண வெத்தலையா இருக்குல்ல, ஒரு வெத்தலை வாங்கிட்டு வந்தேன். தின்னு வாயில போடு. அங்க அவத்தையும் போட்டு இடின்னு இடிச்சுக்கிட்டு ஒரு வெத்தலை இருக்குங்க. வெத்தலை வெளியே போட்டு வெத்தலை இல்லாம நம்மளால இருக்க முடியாதுப்பா. நீ வேற நல்ல பண்ணி வெத்தலை கேப்பல அப்ப பண்ணி பாத்துக்கிறேன். தின்னு சொல்லணுமா? என்ன வெத்தலை இது? அது சொன்னலாம் அலுவலக வெத்தலை கிடக்குன்னு சொல்லலாம். நீ கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுப்ப. எனக்கு எப்படி ஏடி இன்னும் 100 நாள் வேலையும் 300 நாள் வேலை ஆக்க மாட்டேங்காப்ல. ஆமா 300 நாள் ஆக்குவாங்க. நீ 100 நாள் வேலையே கிழிஞ்சு போய் வேலை பார்க்க. அந்த மேடம் அந்த செடிக்கு போய் தண்ணி ஊற்றி தான் வர சொல்லிச்சு. போகும்போதே இல்லை தள்ளாடி தான் வர. இல்லை 300 நாள் ஆகுனா கிழிச்சு தள்ளிடுவேன். மூடிட்டு உட்காரு. ஆமா 100 நாள் வேலையும் 300 நாள் வேலையும் வராம தான் எனக்கு கூப்பிட்றேன். பெரிய சீமை வித்தவன் எவ்வளோ அந்த புஷ்பம் இருந்துச்சுல, இங்கே கூட தான் வந்துச்சு. எங்கே தான் போச்சு? புஷ்பமாக்கா அது இந்த வெயிலுக்கு புஷ்பமா இருக்கும். அதான் சரி நம்மள வேற எங்கிட்டு போய் உட்காருமா. ஆமா இந்த மாதிரி தீர்த்து போட்டு உனக்கு வேலையும் கொடுத்து சம்பளத்தையும் கொடுத்து தருவாங்கல்ல. வேற இடத்துல தான் பாப்பா நீங்க சொகுசா பிள்ளை ஏஜ்ல ஒன்று வளர்க்கலாம். 100 நாள் வேலைலாம் காணுமாக்கும் உனக்கு. கொடுத்தா என்னத்தை போட்டு சொல்லி சொல்லி அழகாதான் குறைக்க போனும் இந்த இருந்தாங்க மாமன் போன பின்னாடி ஒண்ணிக்கானோ பேராண்டிக்கு அடிச்சு விட்டான். ஏன் அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி தட்டா பண்ண தெரியுமாக்கும்? தெரியாது. சிவப்பு தெரியல, பச்சையும் தெரியல. அது அப்படிதான்க்கா. பண்ணிட்டேன். ஹலோ சரியா வச்சிரு. சரி. எப்படி பண்ண? போன் அடிச்சு வச்சிருந்தா சொல்லுது பண்ண. ஆமா போன் அடிச்சு போதும் இல்லைன்னு பார்த்தேன். நீ ஓட்டத்தில் வச்சு ஏமாத்திட்டு என் கூட தான் இந்த ஓட மட்டும் வெட்டி கலந்தாப்புல. நான் வந்து 2 மணி நேரம் ஆச்சு இந்த பேஜில போல காணும். எங்கதான் போய் தொலைஞ்சேன். கையோட கூட்டு வர வேண்டியதானே? கூட்டு எங்க கூட்டு வர? கூட்டு வந்தா கூட்டு தான் கேப்பா. கிடைக்கா சித்திரம்பு பிள்ளை. ஐயா அப்படியே வேலை பார்க்காவ அந்த வயலுக்குள்ள. அவள அவ வேலை பார்த்து கிழிச்சா. அவ இங்க வெட்ட சொன்னா வெட்ட மாட்டா, உடைய வெட்ட சொன்னா வெட்ட மாட்டா. அவ வீட்டுக்கு வெட்டிக்கிட்டு இருப்பா. அதான கேட்டேன். குழம்பு வீட்டுக்கு வெட்டிக்கிட்டு இருப்பா. சண்டாளி. அதுக்கு லேசுப்பட்ட விளக்கம். அவ வருவா பாரு, மின்னிக்கிட்டு வருவா பாரு. கழுத்து இழுத்துட்டு கிடக்கு உனக்கு புஷ்பா புஷ்பா பாட்டு போடுவ பாரு. பாட்டு போடுவேன் மூஞ்சி அளவை வந்து பிடிவா. நானே கழுத்து வலிக்கிற தொங்குத்துட்டு வரேன். பிடிவா பல்லு போட காமிப்பாடுவேன். அந்த 2 வழி தூக்கிட்டு வர முடியாதுக்கும். ரொம்ப தான் கோணட்டு வா கோணட்டு. வீட்டுக்கு தானே போறேன். எதுமோ வேலை பார்த்து கிழிச்ச மாதிரி தான் வந்து உட்காரு. என்ன மறைக்க வா உட்காரு. மூச்சு சரியான மூச்சு. அங்க சுமந்துட்டு வரலாம். இது கொஞ்சம் பிடிக்க மேல போட்டுறத தள்ளி போடு. ஒரே 10 லட்சம் இருக்கு. 10 லட்சம் இருக்கும். வீட்டுக்கு வீட்டுக்கு தானே ஓட பறக்குற. 10 லட்சம் இருக்கான். 4 உடைய விட்டுங்கன்னா 10 லட்சம் இருக்குங்க. எப்படி உனக்கு என்ன? உன் மருமக வீட்டுல சமைச்சிருப்பா. எனக்கு அப்படியா? அதான் கொஞ்சோண்டு விரை வெட்டிட்டு வந்தேன். ஆமா மருமக கிழிச்சா. ஏதோ இன்னைக்கு ஏதோ டிஸ் பண்ணிருக்காங்க. டிஸ் என்ன டிஸ் டொஸ்ஸுங்க? கோல் கட்ட வச்சு சாம்பார் பண்ணிருக்காங்கல்ல. என்னைய கூப்பிடுதா அதுக்கு தின்னு டேஸ்ட் பாரு. நீ என்ன திம்பியா கோல் கட்டி சாம்பாரு? தின்னு அவளைய மாவன் கட்டிட்டு என்ன 10 லட்சம் ஆக போறான்னு தெரியல. நேரம் காலத்துல நம்ம போய் சேர்ந்தாலும் தெரியும். நம்ம போய் ஈஸியா சேர்ந்துருவோம். இடிக்காம உட்காரன். நம்ம போய் ஈஸியா சேர்ந்துருவோம். அவதான் என்ன என் மாமன் தான் என்ன கடமை என்ன பண்ண போறான்னு தெரியல. ஒன்னும் ஓட மாட்டேங்குது. அடாடா செல்லம கொஞ்சம் சோதனை பாரு. ஆமா இந்த வயிறு மாவன் இருக்கான்ல மூத்தவன் நெட்டியன். வயிறு மாவன். ஆமா அவன் அந்த
இவ சுவ மங்காத்தா இருக்கா பாரு. ஆமா சுவ மகத்தா. அவ பேத்திய லவ் பண்ணதானமா காதோல் பண்ணதானமா காதோல். என்ன பத்தி சொல்லுத? ஆமா நான் கேள்விப்பட்டதானே சொல்லுதேன். நெசந்தானா? ஆமா என் புருஷன் பார்த்து சொன்னார்ல, 2 பேரும் பைக்ல ஒன்னாதான் சுத்துதுவோனா அலையுதுவோனா. உன் புருஷன் கேளாம குடிச்சு வீட்டுல அடக்கான். சைக்கிளையும் அங்கேயும் பைக்லயும் போது கீழ் விழுந்து கிடக்கான். புருஷன் கிழிச்சானா கீழிச்சானா? ஆமா அவரும் அடிச்சு விட்டுருப்பாரு. நானும் அந்த குடிகார மனுஷனை சொல்லதான் செய்தேன். சும்மா அது இதையும் குடிச்சிட்டு கிடைக்கல ஒரு 50 ரூபாய்க்கு ஏதோ பாக்கெட்ல போட்டு தண்ணி மாதிரி விற்காங்களாமே. என்ன சொல்லுத? பாக்கெட்ல வித்தாங்க. ஆமா அதை குடிச்ச 10 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்ல இருந்து தராங்களாமே. என்ன சொல்லுத? ஆமா உனக்கு தெரியுமாக்கு? தெரியாதுக்கா. என்ன செய்தி இதெல்லாம் பாப்பையில பார்க்க முடியல. ஏன் மாறுமாவ எப்பவும் இந்த டிவி இந்த நாடகம் அதான் பார்த்தாலேதான் பார்க்க விடுதா? செய்திக்கு இதெல்லாம் அப்பப்போ பாருங்க. சரியே பார்க்க விடுமுதுக்கா. செல்லு புழுவதான் நோண்டி தலைவா சண்டாளி. ஆமா சண்டாளி. அவ செய்தி இது அப்பப்போ பார்த்தான்னு தெரியும். வெள்ளை கலர்ல நீ வெத்தலை திருடிட்டு இருக்க. ஒரு 2 வெத்தலாம் வச்சிருக்க. சும்மா இரு பின்னாடி கூட வரவு அவன் புத்தி போடலாம். செய்தி எல்லாம் பார்க்க மாட்டேலக்கும். அந்த அதுல ஒரு வெள்ளை கலர்ல ஒரு பாக்கெட்ல தண்ணி மாதிரி ஒண்ணு இருக்குமாமே. என்ன சொல்லுத? வெள்ளை பாக்கெட் தண்ணி மாதிரி இருக்கும். ஆமா அதை குடிச்சா கவர்மெண்ட்ல இருந்து 2 நாள்ல 10 லட்சம் ரூபா வருதா வீட்டுக்கு. என்ன சொல்லுத? 10 லட்சம் கிடைக்குமா? அப்படி என் புருஷனை கொடுத்துக்கலாமா? செல்லமாக்கா ஒரு விஷயம் தெரியுமா? என்ன மூக்கமா பேர இருக்காங்க. ஆமா இந்த கோயில் பின்னாடி வீட்டுல யாரி குதிக்காமல. என்ன சொல்லுத? நான் யாருன்னு பாக்க உனக்கு சிசிடிவி கண்டுபிள எப்படி பாத்துக்க போற 11 மணிக்கு? அந்த அவன் தான் கோயில் பின்னாடி மூக்கமா பிறந்தா சொல்லுத. மூக்கமா பிறந்த நானும் சொல்லுவேன். மூக்கமா வீடு தானே கோயில் பின்னாடி இருக்கு. யாரி குதிக்காங்க எவ்வளவு சண்டை எடுத்து விட்டுருவா. பேச்சு சரியில்லை. இவன் உன் பேரன் ஊர்ல உள்ள எல்லா பிள்ளைகளும் சுத்திட்டு இருக்கான். சொல்லவே மாட்டாவ. சொல்லவே மாட்டா. அடுத்த அவ ஒண்ணு அங்க போனா இவ ஒண்ணு இங்க போனா அவன் அப்படி இப்படின்னு சொல்லுவா. சிசிடிவி கண்ணு இவளுக்கு. ஆமாப்ல பார்த்ததானே சொன்னேன். பேரனை பாரு பேரன் சுத்தாலாம். வீடு தெரியாம நான் சொல்லிட்டேன் அவ வீடா அப்படிங்காட்டி யாரி எதுக்கு குதிக்காம வீட்டுக்குள்ள. நான் மூக்கமா பார்த்தா கண்டுக்குறேன் உன்னைய. இவன் நம்மகிட்ட செலவெடுத்து விட்டுருவா. சிரிக்காதக்கி மூக்கமா எனக்கு கூட சண்டை எடுத்து விட்டுறாத. இங்க பாருங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க? தேவையில்லாம பேசிட்டு ரொம்ப கோவருது எதுக்குங்க? அவன் பேத்திய கட்டுறதுக்கு கொஞ்சம் பிளான் போட்டுட்டு சொத்து கிடக்கானே. சொத்து வீடு கிடக்கானே. உன்னைய பத்தி எனக்கு தெரியும் மூக்கி பாத்தேக்கி. ஆமா உனக்குதான் வீடும் அது சொத்தும் கிடந்தாலும் போதுமே. அந்த பையன் இழுத்துட்டு கிடக்கான். அது கூட பார்க்க மாட்டியா? மாப்பிள்ளை பார்த்து விட்டுருவேன் சொத்துக்கும் வீட்டுக்கும். அதானே எங்கேயோ இடுக்கின்னு பாக்க கடைசியா பாக்க இங்க. நான் நினைச்சேன் எதுக்கு துள்ளுதா துள்ளுதா ஓடிடு ஒழுங்கா. எப்படி உன் பேரனை என் பேரன் எப்படி இருக்கணுமா அவன் இருக்கட்டும். எப்படி இருக்கணுமா? அன்னைக்கு பாக்க ஒரு இவ்வளவுதான் அவளை சாட்டாச்சு என்கிட்ட சாட்டாச்சு. நீ சொல்லு உன் பேரனை சொல்லு. காலேஜ் அந்த நடராசா காலேஜ் இருக்கு. காலேஜ்ல இருந்து பாறேன். நீ எங்க போனாங்க? கரும்பு ஜூஸ் குடிக்க போனவே. இழுப்பா நம்ம ஊருக்காரி என்ன எப்படி தெரியுமா? 1ன்னா 9 பண்ணு. நீ முழுவாத. நான் சொல்றது கேளு. அப்படியே முழுவத பத்தியா? நீ சொல்லுப்ல. கரும்பு ஜூஸ் குடிக்க போனேன். இந்த ஏதோ வந்து தூக்கிட்டு இருக்க ஒரு பைக் எதுல வைக்கி ஏதோ 600 வாங்கி கொடுத்துருக்க போல. சொல்லவே பத்தியா? அதுக்குதான் 100 நாள் வேலையை 300 நாள் ஆக்குங்க. இல்வான்ல எடுத்து கொடுத்துருக்கா. அவ அன்னைக்கு அடிச்சு போய்கிட்டு இருக்கா. ஒரு ரோஸ் கலர்ல ஒரு சுடிதார் போட்டு ஒரு சின்ன பிள்ளையா இருக்கு. பச்சை பிள்ளையா இருக்கு. ஏதோ தூக்கி புள்ளிங்கன்னு நினைக்கேன். அடிச்சு போயிட்டு இருக்கா. நான் கண்ணான பாக்கல. இன்னொரு நாள் பாக்க இன்னொரு பிள்ளை நீங்க சும்மா உருட்டு கதை எடுத்து விட்டுட்டு இருக்காரு. பிடிக்கும் போது ஒரு பிள்ளைய பார்த்தலாம். அந்த பிள்ளை ஒல்லியாஞ்சில்லா. இன்னொரு நாள் பாக்க பண்ணி கணக்குன்னு இருக்கு. அது வேற பிள்ளை. என் பேரங்கிட்ட நான் கேட்டேன். நானே
இதெல்லாம் பொய். ஏம்ல உன் பேர எப்படி இருக்கான்? சும்மா இது உருட்டாத நீனு. சரியான மகா. சும்மா மகா நோகான்ட்டு கிடக்காத. ஆமா. ஏன் பேத்தியா அப்படி போக வாய்ப்பே இல்லை. ரஸ்கோல் உனக்கு செவிட்டு பேத்துற ரஸ்கோல் உனக்கு. சரி நேரம் வேற 1 night. நான் வேற வீட்டுக்கு கிளம்புதக்கா. காரிக்கு மட்டும் கரெக்டா இருந்துருவான். வருவா, வேலையும் பார்க்க மாட்டா, ஒண்ணும் பார்க்க மாட்டா, 2 ஒடியதுக்கு போட்டு கிளம்பிட்டே இருக்கிறது. ஆமாப்பா நீ பாத்துட்டு வேலை பார்க்கலான்ட்டு அம்மா இவ பாக்குற வேலைக்கு 1 மணிக்கு ஓடுறா. மூஞ்சி புள்ள பாரு மூஞ்சி புள்ள. நான் கஷ்டப்பட்டு 2 உடை வெட்டி 1 உடை அங்க ஏக்கா, இன்னொன்னு வர எங்க வீட்டுக்கு ஏக்கா அந்த மேடம் வேற ஏதோ ஒரு மாடல் ஒண்ணு குடுத்துச்சுல, இவளுக்கு ஒரு மாடல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து வர. ஆமா ஞாபகம் இப்பதான் வருது. இரு முக்கிய போயிடாத. என்ன மாடல் மாடல் கொடுத்துச்சு உனக்கு. நாங்க கொடுக்க மாட்டோம். எனக்கு அது மாடல் இல்ல மெடலு. மேடலாக்கா ஆமா ஏதோ ஒண்ணு குடுத்துச்சு, அவளுக்கு கொடுத்துரு வந்து அப்படின்ட்டு மறந்தே போச்சு. நீ பாக்குற வேலைக்கு மெடல் கொடுத்துட்டாங்க. ஆமா பரவாயில்லையே. ஏதோ அது 100 நாள்ல 2 நாள் தான் வேலை பாக்கியம்ல. மீண்டும் அந்த அலை புழக்கிற கதையாம்ல மெடல் கொடுத்துச்சு. இப்படி பேசாத பண்ணினே. உண்மையை சொல்லி அவக்கு மெடல் கொடுத்தது கரெக்டா இல்லையா? அவ சொல்லிதான் கொடுத்தாவா. எனக்கு மெடல் எழுதி நீங்க பொறாம இது ஒரு மெடலுக்கு பொறாம வேற போடுவாங்க உனக்கு. அப்படிதான் தெரியுது. அந்த கால அட்டவணை இருக்குல்ல, வருகை அட்டவணைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அட்டவணையில உன் பேர் தான் முதல்ல இருக்கு. ஆனா நல்ல வேலை செஞ்சா எனக்கு மெடல் வந்திருக்காங்க. வேலையை விட்டு ஓடுன பேர் தான் ஏதோ இங்கிலீஷ்ல எழுதிக்கு பாது. அது இது அலை புழக்கிறால ஆளா நீனு அப்படிதான் எழுதிருக்கு. பேரண்ட கொடுத்து பாரு. என் பேர என்ன கொடுக்கேன். நீ உனக்கு வாசிக்க தெரியுமாக்கும் உத்து பாக்க நமக்குள்ள மெடல் வராது. வா செல்லுக்குள்ள எடு போவோம். என்னமோ குத்துதுக்கா. போவோம். இவ்வளவு கண்ணாடி எங்க புது கண்ணாடி ஏமா 4 மணிக்கு மேல கண்ணு தெரிய மாட்டுக்கு. நான் போட்டு எந்தைக்கு செல்லு என்கிட்ட ஒரு ஆட்டி கட்டி போட்டு போயிருந்தேன். எவ்வளவு 40ல இருந்து ஒரு வெத்தில ஒரு நிஜாம் பாக்கும் கேட்டேன். உனக்கு தர மாட்டேன். சும்மா ஆளாளுக்கு கேட்டுக்கிட்டு சும்மா இரு நீ. கொஞ்சம் சும்மா இல்ல ஒண்ணுதான். நீ தின்னுட்ட எனக்கு வேணும். தானா 3 வந்து நான் தின்னுட்டானா நீ ஒண்ணு அப்பா இல்ல கல்யாணம் எனக்கு தந்துருனே. தப்பு தப்பு எனக்கு